9 முதலமைச்சர்கள் வந்து செய்து முடிக்காததை நாங்கள் எப்படி செய்து முடிக்கிறோம் என்று பாருங்கள். ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உரை. ஆலந்தூர் பகுதியில் உள்ள மண்டி தெருவில் தமிழ்நாடு காமராஜர் பேரியக்கம் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆலந்தூரில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஹரீஷ் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். மேலும் இருவரும் இணைந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை நலிந்த குடும்பத்தாருக்கு நிதி உதவி மற்றும் பெண்களுக்கு தையல் இயந்திரம், பொதுமக்களுக்கு அரிசி புடவைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ் வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ் 8 கிலோமீட்டர் கால்வாயை என்று சொன்னீர்கள். 9 முதலமைச்சர் வந்தும் அதனை செய்யவில்லை என்று சொன்னீர்கள். அப்போ இருந்தது வேற ஆட்சி, இப்பொழுது இருப்பது வேற ஆட்சி என்றும் நாங்கள் அதை எப்படி செய்து முடிக்கிறோம் என்று பாருங்கள் என்று ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் உரையாற்றினார். பார்த்தா பெரிய பெரிய கிராமங்கள்லாம் வந்து அடுக்கு வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயங்கள் நான் சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜ் ஐயா இல்லைன்னா நம் இருக்கிற தமிழ்நாடே இல்லைன்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்டாலும் அவர் ஆரம்பிச்சது தான் இந்த வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். லோகு நாடார் அமைச்சர் அவர்களே 8 கிலோமீட்டர் கால்வாய் நீங்க சொன்னீங்க. 9 முதலமைச்சர் வந்தும் அது செய்யப்பட சொன்னீங்க. அப்ப இருந்தது வேற ஆச்சு, இப்ப இருக்கிறது வேற ஆச்சு. அது எப்படி நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம்னு பாருங்க. நம்ம அண்ணாச்சி சுதந்திர அமைச்சு சொன்னாரு, அன்று காமராஜ் ஆட்சி இருந்தது போல இந்த தாவாக்காவில் ஜோசப் விஜய் ஆட்சி இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னாரு. அதே போல்தான் நாங்கள் இருப்போம். எந்த ஒரு லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாமல் மட்டும்தான் இந்த ஆட்சி செயல்படும். காமராஜ் ஆட்சி எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் இந்த ஆட்சி நடக்கும். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.